அதாவது 2 டைம் மூழ்குன கப்பல பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க பாலாஜி. ஒரு ரொம்ப பெரிய போர்க்கப்பல் உலகத்தையே ஆளணும்னு சொல்லி தயாரிச்சாங்க. ஆனா அது முதல் டிராவல்லயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுதான் வாசா கப்பலோட கதை. 1628ல ஸ்வீடன்ல மிகப்பெரிய போர்க்கப்பல் தயாரிச்சாங்க. அது கடலையே ஆளணும்னு சொல்லி தான் அந்த கப்பலை தயாரிச்சாங்க. அதுல மிகப்பெரிய பீரங்கி, அப்புறம் ஓவியங்கள் அதெல்லாம் வச்சு மாளிகை மாதிரி அந்த கப்பலை தயாரிச்சாங்க. அத பார்க்கணும்னு சொல்லி மக்கள் கரைக்கு வந்தாங்க. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா அந்த கப்பல் அப்படியே காத்துல ஆட ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. திருப்பியும் காத்துல நல்லா ஆடி அது முழுகிடுச்சு. அந்த கப்பல் சில் வாட்டர்லயே இருந்தனால பெருசா துரு பிடிக்காம இருந்தது. இப்போ அந்த கப்பல் எக்ஸிபிஷன்ல இருக்கு. ஆனா திருப்பியும் அந்த 1961ல எடுக்கும் போது அதை யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயும் ஆனா முழுகிடுச்சு. இப்போ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.